டேஸ்டியான ஜூஸியான ஹனி கார்லிக் சிக்கன் பண்ணலாமா? ஒரு பவுலில் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துட்டு இது கூட உப்பு, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக் பவுடர், சோள மாவு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வைங்க. நெக்ஸ்ட் சாஸ்க்கு ஏப்ரலில் கரையாயிடுச்சே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்ஃப் எக்ஸல் உள்ளே சோயா சாஸ் கரை வெளியே. சோயா சாஸ், வினிகர், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, மிளகுத்தூள், சோள மாவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் வெண்ணெய், எண்ணெய், நறுக்கின பூண்டு, ஊற வச்ச சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ கலந்து வச்சுருக்கிற சாஸ் கலவையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஞ்சம் தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். பொடுசா நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவி இறக்கிடலாம். செஞ்ச உடனே நல்ல சூடாக ரசிச்சு சாப்பிடுங்க. சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே.